ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்திய இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 251 ரன்கள் எடுத்தது. இந்த அணி தரப்பில் அதிகபட்சமாக டேரல் மிச்சல் 63 ரன்களும், மைக்கேல் பிரேஸ்வெல் 53 ரன்களும் அடித்தனர். இந்திய அணி தரப்பில் சுழற்பந்து வீச்சாளர்கள் வருண், குல்தீப் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் 252 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 49 ஓவர்களில் வெற்றி இலக்கை கடந்து கோப்பையை கைப்பற்றியது. அதிகபட்சமாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 76 ரன்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் 48 ரன்களும் எடுத்தனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் கோப்பை வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இறுதிப் போட்டியின் ஆட்ட நாயகன் விருதை வென்றார்.